நாம் தமிழர், நாம் எல்லாம் தமிழர், நாம் எல்லாரும் தமிழர்கள். இப்போ நான் எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நான் சமூக சேவை செய்யணுன்னே இருக்கிறவ. மக்களுக்காக, மக்களோட நலனுக்காக, மக்கள் எல்லாம் சரியாகணும், இந்த பூமி சரியாகணும், இயற்கை வாழ்வாதாரம் சரியாகணும், எல்லாமே தவறாக போயிட்டுருக்குது, நடந்துகிட்ருக்குது. அதை சரி பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு 18 வருஷ கனவுகள். இப்போ நான் அது ரொம்ப நாளாக வெளிப்படுத்தாமல், வெளியே சொல்லாமல், நான் எனக்குள்ளேயே வச்சு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறவ. அதாவது எப்படின்னு கேட்டிக்கிட்டிங்கன்னா, கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குமா இருக்காதுன்றது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்குள்ளே கடவுள் நம்பிக்கை எனக்குள்ளே தானாகவே வரப்பட்டது. ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர கஷ்டத்தில், உபத்திரத்தில் நான் ஒரு மரண படுக்கையில் படுத்து, கடவுள் என்கிற ஒரு ஆன்மீக விஷயங்கள் எனக்குள் புகுத்தப்பட்டு, எது உண்மை, எது பொய், ஏன் உலகம் இவ்வளோ மோசமாக இருக்குது, எதனால் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, மக்கள் சரியான பாதையில் இல்லாமல், விவசாயம் சரியான பாதையில் இல்லாமல், எல்லாம் தவறுதலாக போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றின விஷயம்லாம் எனக்கு ஆன்மீக ரீதியாக எனக்கு தெரிவிக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்போது நான் சாமி எல்லாத்தையும் அறிஞ்சு போகிறேன்னு கேட்டேன்னா அப்படி கிடையாது. எல்லா ஆன்மீகமும் என்னை சார்ந்து வந்தது. அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். அது சொல்கிறதுக்கு டைம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அதுக்கான நேரமும் கிடையாது. இப்போ நான் ஷார்ட்டாக இப்போ கொஞ்ச நாளாக நாம் தமிழரை பற்றி உணர்ந்து வச்சுருக்கிறேன். இப்போ நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சியை இல்லாத அளவுக்கு சேதப்படுத்தி, அதை முடிந்த அளவுக்கு சக்கையாக புழிஞ்சு கீழே போட்டுட்டாங்க. ஏன்னு கேட்டால், அது உண்மைத்தன்மையில் இருக்கிறதுனால. உண்மைக்கு காலம் அல்ல, காலம் எப்பொழுதுமே உண்மைக்கு காலமே இல்லை. எல்லோரும் சொல்கிறாங்க உண்மையாக இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம், என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பல ஆண்டு காலம், பல நூற்றாண்டு காலம், ஏன் இயேசு கிறிஸ்து காலத்திலிருந்து கூட சொல்லப்படுது. இப்போ இயேசு கிறிஸ்தே உண்மையானவர் தான், சத்தியத்தின்படி இருந்தவர் தான். அவர் கெட்டவரோ கெட்டது செய்கிறவரோலாம் கிடையாது. அவர் உண்மையான நல்லவர். அதனால தான் அவர் அடிக்கப்பட்டு, வதைக்கப்பட்டு, சித்திரவதையப்பட்டு கொல்லப்பட்டார். நல்லவரை தான் கொல்லப்பட்டாங்க. மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டாண்டு காலமாக உண்மைக்கு காலம் இல்லை. அதே மாதிரி இந்த கடைசி காலத்தையும் அதே மாதிரி நடந்து போயிடுச்சு. நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்ற ஒரு காலம் ஆகி போச்சு. ஆனாலும் இது இப்படியே நிரந்தரமாகுமான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. இப்போ மாறுது. ஏன்னு கேட்டால், நல்லோர்களின் காலம், உண்மையின் காலம் இப்பொழுது பூமிக்குள்ளே பூக்க ஆரம்பிக்குது. அதனால தான் இப்போ கழிவாக இருந்த அத்தனையும் ஒன்று கூடிவிட்டது. நீ கெட்டவே, நீ கெட்டவே, நீ கெட்டவே, நீ கெட்டவன், இங்கே வா, எல்லாம் ஒன்றா சேருவோம்னு சொல்லி எல்லாமே ஒன்றாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எந்த மாதிரி உருண்டு வருதோ வரட்டும். அது காலத்தின் கைப்பிடியில் இருக்குது, அது வரட்டும். நமக்கு இனி தேவையில்லை. அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிற ஒரு விஷயங்கள் என்னென்னா, எனக்கு தீர்க்கதரிசி மாதிரி எல்லா விஷயமும் பின்னாடி நடக்கிறதுல முன்னாடி தெரிஞ்சிடும். எல்லா விஷயத்தையும் கடவுள் எனக்கு கடவுள்ன்ற ஒரு சக்தி எனக்கு வெளிப்படுத்திடும். இது இப்படி நடக்கும், இது இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி. உலகமே சுத்தமாக மாற்றத்துக்கு வரப்போகுது. நல்லவர்கள் வாழ போகிறாங்க, நல்லவர்கள் காலங்காலமாக கஷ்டப்படுறதை விட்டுட்டு நல்லவர்கள் இனிமேல் வாழ போகிறாங்கன்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அது சொல்கிற விஷயங்கள், அதாவது பிரபஞ்சம் சக்தி, கடவுளின் சக்தி, இந்த மாதிரி இந்த இயக்கத்தில், கடவுளோட இயக்கத்தில் தான் நம்ம உயிரின் சக்தி இயங்கிக்கிட்டு இருக்குது. அதை உணர்ந்து செயல்படுறது தான் ஒரு ஆன்மீகம். அதுவே ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஆன்மீக தீர்க்கதரிசின்ற ஒரு விஷயம் பின்னாடி வர விஷயத்தை முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் எல்லாருக்கும் கிடைக்காது. அது யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் கிடைக்கும். அந்த மாதிரி சக்தி எனக்கும் உண்டு. இப்போ இதனால் நான் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் ஜிஹெச்சுக்கு போவேன். அங்கே போய் மக்களை பார்ப்பேன், உடம்புக்கு முடியாதவங்களை பார்ப்பேன், இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு பார்ப்பேன், இதெல்லாம் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்பேன். கேட்டு வரும்போது அது பாவத்தின் அடிப்படையில், கெட்டது செஞ்சதின் அடிப்படையில் இப்போ ஜிஹெச்சுக்குள்ளே நிறைய பேர்த்துக்கு வரக்கூடாத நோய், வரக்கூடாத சிக்கல்லாம் நிறைய மக்கள் உள்ள கஷ்டப்பட்டுருக்காங்க. அதை நான் கொஞ்சம் காலமாக நான் அதுக்குள்ளே போயிட்டு வருவேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவேன். யார் என்ன கஷ்டப்படுறா, எது கஷ்டப்படுறா, எதனால் கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டு கஷ்டப்படுறது எல்லாத்தையும் அறிஞ்சு புரிஞ்சு நான் வந்துட்டு தான் இருக்கிறேன். அதனால் இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை, பணி. அதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றத பணி. ஆனால் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பணி செய்யணும், நல்லது செய்யணும்னா பணம் வேணும். பணம் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு சரி செய்ய முடியும். பணம் உள்ளவர்கிட்ட தான் எல்லாமே ஓட்டுவாங்க. இப்போவே சமீபமாக நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? இது தப்பு, இது தப்பு, இது தப்புன்னு சொன்னவங்கெல்லாம் மேலே போனதுக்கப்புறம் அவங்க பணப்பம் இதில் போய் உட்காரும்போது அது சரின்னு மாற்றி பேசுகிறாங்க. இந்த ஊடகமும் சரி, மனிதனோட குணங்களும் சரி, தவறுன்னு முடிவு பண்ண ஒரு விஷயத்தை தவறாகவே முடிக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் அதுக்கு தவறுக்கு இப்போ 10 பேர் சப்போர்ட் பண்ணுறவங்க 100 பேர் சப்போர்ட் பண்ணும்போது, 1000 பேர் சப்போர்ட் பண்ணும்போது என்ன செய்கிறாங்க, இவங்களும் அதுக்குள்ளே போய் ஒட்டிக்கிறாங்க.
சரிங்களா? தப்புன்னு சொன்னவங்களுமே போய் அதுக்குள்ளே போய் ஒட்டிக்கிறாங்க. இது வந்து காலத்தின் சுழற்சி, அவ்வளோதான், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இன்னும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு கீழே வந்து அடிமக்கள் நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அடிமட்டத்தில் கஷ்டப்படுறாங்க. எதுவுமே இல்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஜிஹெச் பக்கத்தில் போய் இருந்து பாருங்கள். ஜிஹெச்சிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அன்றாட மக்கள் செத்து செத்து பிழைப்பது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கருமாயமும் இதையும் பட்டு ரொம்ப உபத்திரப்பட்டு ஒரு அதிக மக்கள் வந்து ஜிஹெச் பக்கம் தான் நிறையா மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதை யாரும் போய் பார்ப்பதில்லை. சும்மா நம்ம மேலோட்டமாக உட்காந்துட்டு இதுதான் சொல்லிட்டு உட்காந்துருக்குறோம். அங்கே நம்ம போனோன்னா கண்டிப்பாக அதில் ஒரு 70% மக்களையாவது நம்ம கையில் கொண்டாந்துடலாம். அவங்களோட தேவைகளை சந்திக்கலாம். அவங்களோட தேவை என்பது ரொம்ப பெரிய அளவில் கிடையாது. ஏதோ ஒரு 3 வேளை சாப்பாடு கொடுப்பதற்கு அரேஞ்ச் பண்ணலாம். அப்படி அரேஞ்ச் பண்ணினோம்னா கண்டிப்பாக வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி பொழுதுபோக்கு ஸ்தலம் என்னென்ன ஆடம்பரம் சாப்பிட்றது இவைகளை கூட நீங்கள் நக்கெல்லாம் நையாண்டியாக பேசி கடந்து போயிடலாம். ஆனால் உண்மையான பசியோடு இருப்பவர்களை நீங்கள் கடந்து போக முடியாது. அவங்களுக்கு உண்மையான ஒரு நேர சாப்பாடாவது நம்ம கொடுத்தோம்னா அவங்க உண்மையிலே நன்றி உள்ளவங்களா, யார் நமக்கு இந்த நேரத்தில் பசியை அமர்த்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு நன்றி உணர்வோடு அவங்கள எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருப்பார்கள். அந்த தேடுதல் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். பசியை போக்கும்போது நம்மளை தேடுற மக்கள் தேட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய மண் வளத்தை காக்கிறேன், அந்த வளத்தை காக்கிறேன், இதை போய் சரி பண்ணுறேன், வரலாற்று காவியம், வரலாறு, இவங்க இப்படி செஞ்சாங்க, அவங்க அப்படி செஞ்சுட்டு போயிட்டாங்க, அதனால் நம்ம அதை சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னா ஜெயிக்கவே முடியாது. எத்தனை ஆண்டுகளாலும் நம்ம ஜெயிக்க முடியாது, நம்மளுக்கு புரியாது. இந்த உண்மை என்பதை வந்து கடினமாக எடுத்து வைக்கக்கூடாது. கடினமாக எடுத்து வச்சோம்னா அது மக்களுக்கு போய் சேராது. நீங்கள் நல்லா ஒரு மேக்கப் போட்டு அழகாக சிங்காரித்து ஒரு நடிப்போடு கொண்டு போய் சொன்னீங்கன்னா அது ஜெயிச்சிடும். அது நம்ம பார்த்துட்ருக்குறோம். உண்மையை வந்து உண்மையாக கொண்டு போக முடியாது. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன், யாரையும் எதையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதையும் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா நம்மளோட வார்த்தைக்கும் நம்ம சொல்லுக்கும் யாரும் இங்கே மரியாதை கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை. ஓகேங்களா? மரியாதை கொடுத்து சரி இது உண்மைதான், இது சத்தியம்தான் புரிஞ்சுக்கிற ஞானம் யாருக்குமே இல்லை. இதெல்லாம் விட்டுட்டு முதல்ல வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கிட்டீங்கனாலுமே சீமானும் சரி, சாட்டை தம்பியும் சரி, இவங்கெல்லாம் என்ன செய்றீங்கன்னா தேவையில்லாமல் நம்ம அடுத்தவங்களை பேசுகிறது, விமர்சனம் பண்ணுறது, அவங்களுக்கு அது ரொம்ப காயத்தை உருவாக்கி ரொம்ப ஒரு ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு நம்மளை ரொம்ப உதாசீனப்படுத்திட்டாங்க. நம்ம ஒரு 70% நல்லது செஞ்சுருப்போம். ஆனால் ஒரு 30% யதார்த்தத்தை நம்ம சொல்லும்போது அந்த யதார்த்தம் அவங்களுக்கு அப்புறம் ரொம்ப மோசமான ஒரு மனநிலைமையை அவங்களுக்கு கொடுத்துருச்சு. அவங்களுக்கு நம்ம சொன்ன வார்த்தைகள் அருவருப்பாகவும் கஷ்டமாகவும் தோன்றி இது நம்மளுக்கு எதிர்ப்பதமாக மாறி ஏதேதோ உண்மையை வந்து தவற நன்மையாக்கி இப்போ ஏதோ ஒன்று நடத்த போச்சு. நம்ம அதை பேச வேண்டாம், விட்டுருங்க. அது என்றைக்குனாலும் யார் என்ன செஞ்சாங்களோ அதை யார் எப்படி விதைச்சிருக்காங்களோ எதை விதைச்சிருக்காங்களோ அதை அவங்களுக்கு அறுவடையாக்கி அவங்களுக்கு கிடச்சிக்கிறோம். அப்படி கிடைக்கும்போது தான் அவங்களுக்கு புரியும், தன்மை புரியும். இப்போ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அந்த மாதிரி பேச்சுக்களே வேண்டாம். நீ தப்பு செய்கிற, நீ ரைட்டாக செய்கிற, நீ ரைட்டாக போகிற, நீ போகிற இந்த வார்த்தையை ஒரு நல்ல ஒரு இதில் வாரவங்க பேசாதீங்க, விட்டுருங்க. இது நம்மளோட வேலை அல்ல. உங்களுக்கு தேவை என்ன? மக்களை காக்கணும், இந்த மக்களுக்கான மண்ணை நம்ம உருவாக்கணும், இந்த விவசாயத்தை காக்கணும், இந்த நிலங்களெல்லாம் சரி பண்ணணும், சரியான ஒரு இதை கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கிற ஒரு ஆதரவே உங்களுக்கு போதும். நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற ஆதரவே போதும். சின்ன சின்ன வேலைகள் மக்களுக்குள்ளே போங்க. மக்கள் இனிமேல் எதுவோ எப்படியோ அரசாங்கம் எப்படி போகுதோ அது போயிட்டு போகட்டும். மக்கள்கிட்ட போங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அங்கே போங்க. நிறைய மாற்றங்கள் இருக்குது. தேவையில்லாத வார்த்தைகளை விடுங்க. அவ்வளோதான். மண்ணுக்குள்ளே விழுந்தாச்சு, தரையில் விழுந்தாச்சு, மிதிப்பட்டாச்சு. சரிங்களா? இனிமேல் நம்ம எப்படி துளுத்து வெளியில் வரணுமோ அப்படி வரணும். சின்ன விஷயங்களை மாற்றுக்க. தேவையில்லாத பேசுகிறத நிப்பாட்டிட்டு மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை செய்யுங்க. சின்னது, ரொம்ப சின்னது, ரொம்ப சின்னது. பசியை போக்குங்க. அந்த பசியை நீங்கள் போக்குனாலே போதும். கண்டிப்பாக மக்கள் ஒருபோதும் வயிற்றுக்கு துரோகம் பண்ணவே மாட்டாங்க. கண்ணுக்கு துரோகம் பண்ணிடுவாங்க, மனசுக்கு துரோகம் பண்ணிடுவாங்க. ஆனால் வயிற்றுக்கு எப்போதுமே துரோகம் பண்ண மாட்டாங்க. ஒருத்தன் பசியோடு வரும்போது அவனுக்கு வயிறு நிறைய நீங்கள் சோறு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவன் நன்றி உள்ளவனாக இருப்பான். அந்த மாதிரி மக்கள் நிறையா இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ளே ஒரு சராசரியாக ஒரு கால்வாசி பேர் பசி பட்டியலில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் ஜிஹெச் அங்கங்கே இருக்கிற ஜிஹெச் கிட்ட போய் ஒரு உணவு கொடுக்குற ஒரு ஏற்பாடு மட்டும் நீங்கள் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு மண்ணில் எங்கெங்கே தவறு இருக்கோ சின்னதாக உங்களால் உங்களால் 10 ரூபாய் 100 ரூபாய் இருக்குன்னா அதுகளை வச்சு ஒவ்வொரு இடத்தையும் மாற்றிக்கிட்டோம். சின்ன வேலைகளை நீங்கள் செஞ்சு வந்தாலே போதும்.
இன்னும் 5 ஆண்டுகளில் மகத்தான மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கு நம்ம கொண்டு வர முடியும். இது நான் கடவுளின் ரீதியில் எனக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இது இப்படிலாம் போனால் தான் அதை சரி பண்ண முடியும். நீங்கள் மக்கள்கிட்ட போய் இது தப்பு தப்பு தப்புன்னு சொன்னால் நம்மளை தப்பு தப்புன்னு தப்பி நம்மளை தூக்கி கீழே போட்டுருவாங்க. நம்ம மேலே வர முடியாது. தயவு செய்து நான் சொல்கிறேன், சின்ன சின்ன விஷயங்களை மாற்றுங்க, தேவையில்லாத வார்த்தைகளை மாற்றுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. யாரையும் திருத்த முடியாது, சொல்லி யாரையும் திருத்த முடியாது. அவங்க எதை கொண்டு இதுதான் சரின்னு இருக்கிறாங்களோ அது அவங்களையே சுற்றும், அவங்களையே குத்தும். அப்போ தான் அவங்க உணருவாங்க. அப்போ அது வரைக்கும் நம்ம சொன்னோம்னா நம்ம தப்பாக தான் போவோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பூமியை மாற்றணும், நாம் ஒரு பெரிய ஒரு அரசியலை ஒரு நல்ல ஒரு உலகத்தை உருவாக்கணும்னு முடிவு பண்ணுற உண்மையாக இருக்கிறவங்க எந்த ஒரு வார்த்தையும் பேசாதீங்க, யாரையும் தப்பு சொல்லாதீங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை, இப்போ என்கிட்ட 10 ரூபா இருக்கிற நான் போய் ஒரு 2 பேருக்கு சோறு போட்டு வாங்கி கொடுத்துருவாரு. உங்ககிட்ட 10 ரூபா இருக்கிற நீங்கள் போய் 14 பேருக்கு சோறு வாங்கி கொடுங்க. இந்த உணவு வழங்கும் விஷயத்தை மட்டும் பசியோடு இருக்கிறவங்களுக்கு செஞ்சு பாருங்கள். மகத்தான வெற்றி நம்ம காண முடியும். நன்றி, வணக்கம்.